சாயிரம். ஓம் சாயிரம். சந்தேகம் வர வேண்டியதுதான். குழப்பமும் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எதை எடுத்தாலும் சந்தேகம், எதை எடுத்தாலும் குழப்பமாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுதான் நீ வாழப்போகிறாய்? இப்பொழுது சந்தேகமே வேண்டாம் என் குழந்தையே. சர்வ நிச்சயமாக சந்தோஷ சாயாக நான் வந்திருக்கிறேன். இந்த நொடி நீ என்ன கேட்டாலும் கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு கேள். அனைத்தையும் சாயப்பா கைகளிலிருந்து ஆனந்தமாக பெற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, உன்னை வெறுப்பவர்களை நினைத்து நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் பிறகு என்ன நடந்தாலும் கவலை என்பது உனக்கு இல்லவே இல்லை. கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவுமே தாழ்வாகவே தெரியாது, பொக்கிஷமாகவே தெரியும். கிடைப்பது உனக்கு கிடைக்க இருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உனக்கு வர இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உனக்கு கிடைப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். அது நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, உனக்கு தகுதியான நேரம் வரும். அதுவரை காத்திருப்போம் என்று காத்திருக்கவே இருக்காதே. கிடைக்கும் நேரத்தை உனக்கு தகுதியாக மாற்றிக்கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தாலே உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒவ்வொன்றாகவே வந்துவிடும் உன் அருகில். நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையில், அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கையில் முடிந்தவரை உன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமானால் அவர்களுக்கு உதவி செய். மற்றவர்கள் யார் மனதையும் காயப்படுத்தாமல் இருந்துவிடு. மற்றவர்களின் கோபத்துக்கு ஆளாகாமல் இருந்துவிடு. முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள். இப்படி இருந்தாலே உன் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்கள். அந்த ரகசியம் தெரிந்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே விடலாம். உன் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள் நிகழப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமாகவே மாறப்போகிறது. உன் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது என்று முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகவே உன்னிடம் இருக்கும் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். எப்பொழுதும் நல்லவனாயிரு. ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்தாதே. அனைவரிடமும் போய் நான் நல்லவன், நான் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறேன் என்று சொல்லி உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. செய்து காட்டினாலே போதும். அனைவருக்கும் அதை புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலை கொள்ளாதே என் பிரியமே. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுது உன் மீதுதான் உள்ளது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக கழிக்கலாம், நிம்மதியாக வாழலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் செய்து கொண்டே இரு. ஏனென்றால் வாழ்க்கை மிக சிறியது. அன்பை அதிகமாக காட்டு. கோபங்களை கஞ்சித்தனமாக காட்டி பழகு. மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை மிக சிறியது. இதுவரை உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை, நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், நம் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கலாம் என்று யோசிப்பவர்களே, சிந்தனை செய்பவர்களே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். நீ என் பொக்கிஷமான கண்மணி, எப்பொழுதுமே நடந்ததை எண்ணி யோசிக்காதே. இனி எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும், எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை எப்படி சாதிக்கலாம் என்ற
நம்பிக்கை உன் மனதில் தோன்றும், எண்ணமும் உன் மனதில் தோன்றும். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும். எனவே தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. எந்த தடங்கல்கள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நிச்சயமாக அனைத்து கதவுகளையும் உன்னால் திறந்துவிட முடியும். வாழ்க்கையை ஜெயிக்கவும் முடியும். வானம் பூமியை தொட்டால் அது அதிசயமாக எல்லோரும் பார்ப்பார்கள். ஆனால் மனிதன் வானத்தை தொட்டால் அதுவே சாதனையாக இருக்கும். அதிசயத்தை பார்த்து கொண்டிருப்பதை விட வானத்தை தொட முயற்சிப்பவனாக இருப்பதே மிக சிறந்தது. அதுவே உன் வாழ்வை வெற்றி பயணத்தில் தொடக்கி வைக்கும். எப்பொழுதும் அதிசயம் நடக்கும், அற்புதம் நிகழும் என்று காத்து கொண்டிருக்காமல், அந்த அதிசயத்தையும் அந்த அற்புதத்தையும் அந்த சாதனையையும் உன்னால் எப்படி செய்ய முடியும் என்று யோசித்துப் பார். நிச்சயமாக உலகத்தில் உள்ள அனைவரும் உன்னை அதிசயமாக பார்ப்பார்கள், ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். உன் சாதனையை பற்றி மட்டுமே எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். எனவே என் கண்மணியே, மற்றவர்களை பார்த்து உன்னை ஏளனமாக நீயே நினைத்து விடாதே. மற்றவர்களோடு உன்னை எப்பொழுது ஒப்பிட்டும் பார்க்காதே. உன்னை போல் மற்றவர்கள் இருப்பார்கள் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து எடுத்துவிடு, நீக்கிவிடு. இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணாதிசயங்களை கொண்டவர்களே. அவர்களைப் போல் நீ இருக்க முடியாது, உன்னைப் போல் மற்றவர்கள் இருக்கவே முடியாது. வாழ்க்கை என்பது நாம் போட்டு வைத்த கணக்குப்படி, திட்டப்படிதான் எல்லாம் நடக்கும் என்பது நிச்சயமாக முடியாது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்விலும் எல்லோர் வாழ்விலும். எனவே உன்னால் எதையுமே மாற்ற முடியாது. எனவே உன் வேலையை மட்டும் நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். சந்தேகமே வேண்டாம், குழப்பமே வேண்டாம். உன் வாழ்வில் நடப்பது நடந்தே தீரும். சத்திய சாயியாக, சந்தோஷ சாயியாகவே உன் அப்பா வந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே மகிழ்ச்சியே, ஆனந்தமே, சந்தோஷமே. சந்தேகமே வேண்டாம் குழந்தையே. சந்தோஷ சாயியாகவே உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். நீ இப்பொழுது என்னிடம் என்ன கேட்டாலும் அதை அப்படியே உனக்கு நிறைவேற்றி தருகிறேன். கேட்டுப்பார், பிறகு புரியும் அர்த்தம் என்ன என்று, நான் கூறுவதின் பொருள் என்ன என்று. சந்தோஷமாக கேள், சந்தோஷமாகவே பெற்றுக்கொள். அனைத்தையும் உன் சாயப்பா கைகளிலிருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவே வாழப்போகிறாய். உன் வாழ்க்கையில் எதுவும் என்னை மீறி நிகழாது. நான் நிகழும்படி அனுமதிக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் கண்முன்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் தான் அந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சோதனைகளையும் உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. ஒரு பகுதி கஷ்டப்படுவதன் ஒரு பகுதி கர்மாவால் வருகிறது அன்று, மறுபகுதி அவரவர் மனதை பொறுத்தும் வருகிறது. உன் மனம்தான் உன் கஷ்டத்திற்கு முழு முதற் காரணமாக அமைகிறது. பகைவர் என்பது வெளியிலிருந்து வருவதர் அல்லவே அல்ல, அது உன் மனதில்தான் இருக்கிறது. மாயை, எதிர்மறையான சிந்தனை என்று உன் மனம் அதில் லயித்து விடுகிறதோ அப்பொழுதிலிருந்து உனக்கு கஷ்டகாலம் ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ உன் வாழ்வில் 1000 விஷயங்கள் நடக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம், இனியும் உன் வாழ்வில் நடக்கலாம். ஆனால் அதை நீ எப்படி பார்க்கிறாய், எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதில்தான் இருக்கிறது உன்னுடைய வெற்றிக்கான வாழ்க்கை. உன் வாழ்க்கையும் ரகசியமும் அதில்தான் அடங்கி இருக்கிறது. எது நடந்தாலும், என்னதான் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்தாலும் அதை நேர்மறையாகவே எடுத்துக்கொள். நேர்மறை சிந்தனையோடு அதை வைத்துக்கொள். எதிர்மறையை மறந்தும் கூட செயலிலோ எண்ணத்திலோ செய்ய நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஏதாவது தவறு செய்துவிட்டால் தவறு செய்துவிட்டோம் என்று ஒற்றுக்கொள்ள பழகிக்கொள். தவறு செய்துவிட்டோமே, அந்த தவறை திருத்தி அதிலிருந்து எப்படி மீள்வது, அந்த தவறை மீண்டும் செய்யாமல் எப்படி இருப்பது என்பதற்கான அத்தனை வழிகளையும் சிந்தித்து கொண்டே இரு. அதை விட்டுவிட்டு
உன் தவறை உண்மையாக்குவதற்கு நான் செய்த தவறு இதனால்தான் செய்தேன் என்று அதற்காக ஒத்து ஊதுவது எல்லாமே மிக தவறான செயலாகவே இருக்கும். தவறு செய்தால் அதை ஒற்றுக்கொள்ள பழகிக்கொள். மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கான அத்தனை வழிகளையும் யோசித்து யோசித்து அதன்படியே வாழ துவங்கு. உன் வாழ்வு சொர்க்கமாகவே இருக்கும். அப்படி செய்த தவறை உணராமல் மூடி மறைக்க வேண்டும் என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது மிக மிக கடினமான செயலாகத்தான் இருக்கும். முன்னேறுவது மிக மிக கடினமே. நீ தவறு செய்துவிட்டால் அதை ஒப்புக்கொள்ளும் பொழுது உன் மனம் அந்த நிமிடம் வலிக்கத்தான் செய்யும். அந்த வலியை பொறுத்துக்கொள். நிதானமாக இருக்க பழகிக்கொள். அப்படி இருந்து பார். உன் வாழ்க்கையில் உனக்கு பிரகாசமான எதிர்காலம் உன் கண்களுக்கு தெரியும். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை மிக தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளும் நேரமும் உனக்கு சாதகமாகவே அமையும். எது வந்தாலும் வருத்தப்படாதே, மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, கண்ணீர் சிந்தாதே. எது நடந்தாலும் நாம் செய்தது நான் குற்றம் என்று உன்மேல் பழி போட்டு கொள்ளாதே. உன்னையே தாழ்வாக நினைத்து கொள்ளாதே. உன்னுடைய துன்பத்தை கஷ்டத்தையே பெரியதாக நினைத்து கொண்டு இன்பத்தை மறந்துவிடக்கூடாது. நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உனக்கான அதிர்ஷ்டமான நேரமும் உனக்கான ஆச்சரியங்களும் நிறையவே காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கஷ்டம் வந்துவிட்டதே, கஷ்டத்தோடே வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறதே என்று கஷ்டத்தை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் சந்தோஷமே உன்னை நெருங்கினாலும் கூட அதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு வழியும் உன் கண்களுக்கு தெரியாது. சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நகர்த்துவதற்காகத்தான், சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் இந்த சறுக்கல் நம் வாழ்வில் வந்திருக்கிறது. இது நாள் வரை நாம் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இனி நம் வாழ்வில் ஏற்றமான காலம் நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. அதற்காகத்தான் இந்த சறுக்கல் வந்திருக்கிறது என்று எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான ஏற்றமான காலம் ஆரம்பமாகும். நான் அதை துவக்கி வைப்பேன். உன் மனம் தடுமாறுகிறது. எப்பொழுதுமே அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது உன்னுடைய மனம். அந்த மனதை, அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனதை எப்படி அடக்கி நிலை கொள்ள செய்வது என்பது நீ கேட்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது. உன் மனதை அடக்குவதற்கு வழி என்ன சாயிநாதரே என்று நீ என்னிடம் கேட்பதும் எனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரிகிறது. முடிவு செய்யப்பட்டதுதான் எல்லாம் உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே சாத்தியமே அல்ல. உன் கையில் எதுவுமே இல்லை. உள்ளே இருந்து உனக்குள்ளேயே இருந்து கொண்டு நான் உன்னை இயக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனதில் மிகப்பெரிய அச்சாணியாக நம்பிக்கை என்னும் பொருளை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வின் மீது முழு நம்பிக்கை வை. என்னால் முடியும். வெற்றி அடைவதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற நம்பிக்கையை உன் மனதில் வளர வைத்துக்கொடு. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத அவநம்பிக்கை உன் மனதில் எழவே வேண்டாம். முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வை. என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் மிக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும். உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, உன் வாழ்க்கைக்கும் சரி, நிம்மதியாகவும் தர்மமாகவும் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில், சேர்க்க வேண்டிய தருணத்தில் உன் வாழ்வில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் உனக்கு சாதகமாக அனைத்தையும் செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டு
உன் மனதால் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் வேலையை செய்து கொண்டே இரு. உன் கர்மாவை குறைக்கும் வேலைகள் அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் கர்மாவை நீ கழித்துதான் ஆக வேண்டும். அதை குறைக்கும் வலிமையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். என்னை முழுவதுமாக நம்பு. உன் வாழ்க்கை வளம் பெறும். கோடீஸ்வர ராஜயோகத்தை பெற்று மிக சந்தோஷமாகவே வாழும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் கண்ணீர் கதையெல்லாம் மாறப்போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை கண்ணீரோடும் தவிப்போடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் போராட்டத்தோடும் கழிந்த உன் நாட்கள் இனி சந்தோஷமாகவே கழியப் போகிறது. நம் வாழ்க்கை இவ்வளவு ஆனந்தமடைகிறதே என்று நீயே ஆச்சரியத்தோடு உன் வாழ்வை பார்க்கத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. உன்னை நன்றாக புரிந்து கொள். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியும் அமைதியும் உனக்கு கிடைக்கும். மனம் அமைதியாக இருந்து விட்டாலே வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்று தெரியுமா? பொறுமையை சம்பாதித்துக்கொள். பொறுமையாக இருந்து பார். வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தையும் சாதிக்கலாம். பொறுமையாக இருந்து அந்த பொறுமைக்கு கிடைக்கும் பரிசு மிக பொக்கிஷமான பரிசாகத்தான் இருக்கும். அந்த பொக்கிஷம் நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ உனக்கு பொக்கிஷத்தை அள்ளி கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன். அதற்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறேன். வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்பி கொண்டிருக்கிறார்கள். நீ வருத்தத்தை போல் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது சில பேர் அதை புரிந்து கொண்டு உன் வருத்தத்தை துடைப்பதற்கான வழியை காண்கிறார்கள். சில பேர் உன் வருத்தத்தையே கதை போல் கேட்டு மகிழ்கின்றனர். பலர் அதையும் கேட்பதே இல்லை. கேட்பதை போல் நடித்துவிட்டு பின்னால் உன்னையே குறை கூறுகிறார்கள். எனவே உன்னுடைய வருத்தத்தையும் கவலைகளையும் மற்றவர்களோடு பகிர்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. உன்னுடைய மனவேதனை, உன்னுடைய மன குமுறல் அத்தனையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன் கண்ணீர் கதை முழுவதையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன் கண்ணீர் கதையை மகிழ்ச்சியான கதையாக மாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரார்த்தனைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது எது தெரியுமா? பொறுமையாக இருப்பதுதான். எப்பொழுதுமே பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. பக்தியோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் சாதித்து காட்டலாம், மிக பிரம்மாண்டமாக. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரத்தான் செய்யும். போராட்டங்கள் வரவே செய்யும். கஷ்டங்கள் வந்துதான் தீரும். அதுதான் வாழ்க்கை. சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்தும் மறந்தே போய்விடும். அந்த வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன். அது நிச்சயம் தப்பாது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை என் பிள்ளையே. நிச்சயமான உண்மையான வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் வாக்குப்படிதான் எல்லாம் சுபமாகவும் நலமாகவும் நடக்கும் உன் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் செய்து முடிக்கப் போகிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை, நல்லதை நிகழ்த்தி உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன். உன் சாயி தேவா. பிள்ளையே, உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சாயி தேவா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து விட்டது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்தே விட்டது. மனதில் 1000 குழப்பங்கள் நிலை கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம்
கனவாகவே போய்விட்டது. நன்மைக்காக நான் காத்திருந்து காத்திருந்து பொறுமைதான் இழந்துவிட்டேன். ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. நான் முழுமையாக நம்பியவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை தான் இழைத்தார்கள். அழகான வாழ்க்கையை தான் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு மிஞ்சியதோ கண்ணீர் துளிகள்தான். இப்படித்தான் நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், குமுறிக் கொண்டு இருக்கிறாய். மனதில் ஒரு அமைதி இல்லாமல் வாழ்க்கையே என்னாகுமோ ஏதாகுமோ என்று குழப்பத்திலேயே மனம் பதறிக் கொண்டிருக்கிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பதறுகிறாய்? என்மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள் சில விஷயம் கூட நம் கண்முன் நடக்கும் பொழுது நமக்கும் இதே போல் நல்ல விஷயங்கள் நம் வாழ்விலும் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடே நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடே இருக்கவே வேண்டாம்.